நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சூசன், ஹாய் ரஞ்சினி. என்ன ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சும்மா ஜோக்கு. தெரியுது தெரியுது. அது என்னன்னே தெரியல சூசன். கோக்க பாட்டில்ல குடிச்சா ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. அதுவே இப்படி கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா கொஞ்சம் ஜிவ்வுன்னு ஃபீலிங் ஆயிடுதுங்க. என்ன சூசன் நீங்க இப்படி ஆபீஸ்ல பார்ட்டியை வச்சு ட்ரங்கன் மங்கெல்லாம் பட்னி போட்டீங்க? ஏய், அத நீ போய் விஸ்வநாதன் சார் கிட்ட தான் கேட்கணும். அட போங்க சூசன், அவர்கிட்ட கேட்டா வாட் இஸ் த ஆல்கஹால், வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஆல்கஹால்னு ஒரு 1 hour கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சூசன், as a ப்ராஜெக்ட் மேனேஜரா நீங்க வால்மார்ட் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு எங்களை எல்லாம் மகாபலிபுரத்துக்கு கூட்டு போனீங்க. ஃபுல்லா டைட் ஆயிட்டு விடிய விடிய டான்ஸ் ஆடணும். இது அதை விட பல மடங்கு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டி கிட்ட ஏற்பாடு பண்ணலாம்ல சூசன்? பொறு பொறு, உனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. நிஜமாவா சூசன்? ஆமா, ஆச்சரியங்கள் நிறைந்தது தானே இந்த உலகம். வெயிட் அண்ட் வாட்ச். Thank you, thank you, thank you. சரி, என்ன இந்த பக்கம்? ஏங்க ஒன் பாத்ரூம் போலாம் வந்தேன். ஷோ, போய் தொலை போ. ஏங்க ஒன் பாத்ரூம் போற சொன்னது தப்பா? ஐயோ, ரொம்ப விளக்காத போ. ரஞ்சினி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதோ வெளிநாட்டுக்கு போற மாதிரி சொல்றீங்க, கிளம்புங்க. விஷ்ணு, உங்க போனை கொடுங்களேன். என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு போன் பண்ணிட்டு கொடுத்துறேன். எடுத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். இருங்க. ரஞ்சினி, தேங்க்ஸ். ஐ லைக் யூ விஷ்ணு. தேங்க் யூ. ஏங்க நீங்க என்ன பார்த்து ஐ லைக் யூ சொன்னது, நான் உங்களை பார்த்து கண்ணடிச்சதெல்லாம் நீங்க லட்சுமிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. ஓகே, பை. விஷ்ணு, என்ன குடிக்கிற? பெப்சி. இல்ல, உன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா பெப்சி குடிக்கிற மாதிரி இல்ல. இல்ல லட்சுமி, இது பெப்சி தான். ஏய், ஏதாவது மிக்ஸ் பண்ணி அடிக்கிறியா? டேவிட்க்கு தெரிஞ்சா உன் வேலை போய்டும். சீச்சி, அதெல்லாம் பண்ணல. என்ன சீச்சி கூடாத? புட்ரா, என்னடா சிரிப்பு? இல்ல லட்சுமி, நான் குடிச்சிட்டு குடுக்கிற பெப்சிய எச்சி பெப்சி வேணாம்னு சொல்லிடுவல, அதான் மாமா இப்படி ஒரு டிராமா போட்டேன். எப்படி? ஆமா, இவர் பெரிய எஸ்வி சேகர் டிராமா போட்டாரு. ஏன் என்ன பார்த்தா எஸ்வி சேகர் மாதிரி இல்லையா? இல்லையே. அப்ப நான் யார் மாதிரி இருக்கேன்? நீ நாய் சேகர். நாய் சேகரே. சூப்பர் லட்சுமி, சூப்பர் லட்சுமி, நீ என் கூட சேர்ந்து சூப்பரா கவுண்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. வேற என்ன செய்யறது விஷ்ணு? 24 மணி நேரமும் உன் கூடவே இருந்தா இப்படிதான் ஆகும். பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். ஹே, நான் கலாய்க்கிறதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அப்புறம் நாரோட சேர்ந்த பூவும் நாரும். இதுவும் நம்ம ஸ்டைல் தான், நம்ம ஸ்டைல் தான். நீ நெருங்கி வந்துட்ட, டெவலப் ஆயிட்ட. ஆமா ஆமா, நெருங்கி வந்துட்ட. லட்சுமி, இது என்னால நம்பவே முடியல. நடக்கிறது உண்மையா இல்ல பிரம்மையா? ஹே, பிரம்மையோ இல்ல எருமையோ இல்ல, உண்மைதான். அப்படியா? உண்மைதான், உண்மைதான். ஹே, உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு உன்னை கிள்ளி பாக்கணும். என்ன கிள்ற? என்ன கிள்ளா எனக்கு வலிக்குமே. அப்ப நான் மட்டும் என்ன இழிச்சு வாயா? லட்சுமி, என்ன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷ்ணு புதுசா சொல்ற மாதிரி சொல்ற? நீ எப்பவுமே சந்தோஷமா தானே இருப்ப. அது இல்ல லட்சுமி,
நான் எப்போதும் மத்தவங்கள தான் சந்தோஷப்படுத்துவேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லட்சுமி, எப்போதுமே எனக்கு ஒரு ராசி உண்டு. எனக்கு ஒரு விஷயம் ஒழுங்கா போற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கை நல்லபடியா போகுதுன்னு யோசிக்கிறப்ப பட்டுனது பாதியிலே முடிஞ்சிரும். வேற யாரும் எதுவுமே செய்ய வேணாம், நானே அதை சொதப்பிடுவேன். என் வாழ்க்கையில சொதப்பாம ஒரு விஷயம் ரொம்ப நாள் போகுதுன்னா அது நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். லட்சுமி, இது விளையாட்டுக்கல, சீரியஸா தான் சொல்றேன். புரியுது. லட்சுமி, சொல்லு விஷ்ணு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? ஒருவேளை நான் சொதப்புற மாதிரி நடந்துட்டா கூட என்ன பெருந்தன்மையா மனுஷன் எடுத்துக்கோ. விஷ்ணு, நீ வாழ்க்கையில என்ன வேணா தப்பு பண்ணு, நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனா நீ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். என்ன விஷயம் லட்சுமி? நீ எந்த விஷயத்துல பெர்ஃபெக்ட்டா இல்லையோ அந்த விஷயம். லட்சுமி, நான் ஒன்னும் தப்பான ஆள்லாம் இல்ல. ஹே, எனக்கு தெரியும் விஷ்ணு, நீ தப்பான ஆள்னா நான் என் பக்கத்திலேயே சேர்த்திருக்க மாட்டேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் 40 மார்க் எடுப்பேன், 50 மார்க் எடுப்பேன்னா வேலைக்காக 100க்கு 100 மார்க் எடுக்கணும். மத்த சப்ஜெக்ட்ல நீ முட்டை எடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல. இது சரியான சத்திய சோதனையா இருக்கே லட்சுமி. ஹே, சத்தியத்துக்கு தான் சோதனை வரணும். நீ நேர்மையா இல்லாதப்பா உனக்கு வர சோதனைக்கு பேரு சத்திய சோதனை கிடையாது. லட்சுமி, பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் திடீர்னு? இல்ல லட்சுமி, ஆக்சுவலா அது வந்து ஓ, கல்யாணம் ஆயிட்டா நான் எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? வெட்டிடுவேன். அப்படிலாம் இல்ல லட்சுமி. எனக்கு என்னமோ தோணுது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பண்ணிக்கலாம். எப்போ? எப்ப வேணா. இந்த நிமிஷம் நான் கூட ஓகே தான். லட்சுமி, ஆமா விஷ்ணு, முடிவு பண்ணிட்டேன். என் அம்மாவை உன் அம்மா மாதிரி பாத்துக்கிற, என்ன சந்தோஷமா வச்சுக்கிற. இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு? ஓகேன்னு சொல்லு, நான் கழுத்து நீட்டுறேன். அப்போ நம்ம அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹே, அடுத்த நிமிஷம்னால நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேனே. லட்சுமி, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ, நான், உங்க அம்மா, அப்புறம் கார்த்தி ராஜி போதும். அப்புறமா என் வீட்டுல சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் ரெடி. எஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? எப்படி? என் செல்ல பொண்டாட்டி. இப்படிதான் லட்சுமி கூப்பிடுவேன். ஆனா நான் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? அப்பவும் ஃப்ராடுன்னு தான் கூப்பிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய். என்னடா? கொஞ்சம் வெளியே வா. எங்க? இப்படி வா. வர முடியாது. சரி, கோச்சிக்காத, இப்படி வா. அந்த பயம் இருக்கட்டும். ராஜி, வா ராஜி. அதுக்காக இவ்ளோ குனியணும்னு அவசியம் இல்ல. நான் வரேன். ஒரு நிமிஷம். என்னடா? ஏய், வானா ரொம்ப பிகு பண்ணிக்கிற. எல்லாரும் இருக்காங்கல்ல, கண்ணடிச்சு கூப்பிடுற. ஹலோ, 3 முடிச்சு போட்டு தாலி கட்டியிருக்கோமா. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீ எங்க அம்மி மிதிச்ச? உன்னதான் மிதிச்சு தாலி கட்ட வச்சாங்க. ஏய், எதுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பேசிட்டு? சரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? பொண்டாட்டி, சும்மா தாறு மாறா இருக்க. சீரியஸாக தான் சொல்கிறேன், சான்ஸே இல்லை. எக்கு தப்பா இருக்க. அதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சதா உனக்கு? அப்படி இல்லை, சும்மாவே நீ ரொம்ப அழகுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப அழகாயிட்ட. பாருடா. சிரிக்காத, சீரியஸா தான் சொல்றேன். நாங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கோம். நீங்க தான் கொஞ்சம் காஞ்சி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஒழுங்கா ஒரு டாக்டரை பார்த்து உங்க கண்ணை காட்டுங்க. இப்படி ரொமான்ஸா பார்த்தா நாங்க மயங்கிடுவோமா? ராஜி, என்ன? என் உலக அழகியே, ம்? என் கோயில்பட்டி ஐஸ்வர்யா ராய், ம். திருநெல்வேலி ஏஞ்சல். என்ன சிரிக்கிற? நாங்களும் சரவணன் மீனாட்சி பார்த்திருக்கோம். அதுல சரவணன் மீனாட்சி கொஞ்சற மாதிரி எனக்கு கொஞ்சற. இத கூட ஒரிஜினலா யோசிக்க மாட்டியா நீ? ராஜி, உன் கொஞ்சல்ஸே சரியில்லையே. என்ன வேணும் உனக்கு? ஐ லவ் யூ. மீ டு. என்ன ஒரு ஃபீலிங்கே இல்லாம சொல்ற? ஐ லவ் யூடா என் செல்லக்குட்டி பையா. போதுமா? அப்படியே கண்ணத்தை பிச்சு முத்தம் கொடுக்கறது. இது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல காதலர் பூங்காவா? என் பொண்டாட்டி நீ, உன்னை எங்க வச்சு வேணாலும் கொஞ்சுவேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. சரி, என்ன வேணும் கேளு. என்ன வேணும்னா? நான் ரொம்ப ரொமான்டிக்கான மூட்ல இருக்கேன். இப்ப என்ன வேணும்னு கேட்டாலும் நான் தருவேன். நிஜமாவா? ஆமா. அப்ப நான் எது வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளு, தரேன். திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு நல்ல ரொமான்டிக்கான மூட்ல இருக்கேன். அல்பமா ஏதாவது கேட்காம வெயிட்டா ஏதாவது கேளு, தரேன். கேட்டுருவேன். கேளு. எனக்கு ஒரு அவ்வளவுதானா? கொஞ்சம் பொறு. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய் பொறு. சரி கேளு. எனக்கு ஒரு அழகான பையனை பெத்து கொடு. அடப்பாவி, எவ்வளவு ஸ்மார்ட்டா கேக்குற நீ. நிஜமாவே தான் உன் ஆசையா? வெள்ளிக்கிழமை கோவில்பட்டிக்கு நம்ம 2 பேருக்கும் டிக்கெட் போடு. ராஜி. ஆமா, வெள்ளிக்கிழமை டிக்கெட் போடு. எதுக்கு? நேரா கோவில்பட்டிக்கு போவோம். அப்பா கிட்ட நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லுவோம். திட்டினா அடிச்சா வாங்கிப்போம், இல்லனா கிளம்பி வருவோம். நிஜமாவே கணவன் மனைவியா வாழ ஆரம்பிப்போம், குழந்தை பெத்துப்போம். சீரியஸாவா சொல்ற? ஆமா கார்த்திக், நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். தாலி கட்டிக்கிட்ட ஒரே வீட்டுல எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? என் அப்பா கிட்ட சொல்லலாம், ஒத்துக்கிட்டு ஆசீர்வதிச்சா நல்லது, போங்கன்னு துரத்தி விட்டா அதுவும் நல்லது. அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல நாள் பார்த்து வை. எதுக்கு? திருட்டு பயடா நீ, தெரியாத மாதிரியே நடிக்கிறது பாரு. சாப்பிட்றத கீழே சிந்தாம சாப்பிடுங்க, சரியா? அப்புறம் எலி தொல்லை வந்துடும். டேவிட் சார், இங்க வாங்க. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏதாவது வேணுமா சார்? என்ன ஓவரா குனிற? இல்ல சார், பெரிய ஆள் நீங்க. மரியாதை இருக்கட்டும் இருக்கட்டும். அவர் ஏன் சார் கலாய்க்கிறீங்க? நல்ல மனுஷன். ஏன் நல்லவனா கலாய்க்க கூடாதா? டேவிட், என்னையா மற்ற நேரத்துல சேர்ல படுத்துட்டு சால்டர் விளையாண்டுட்டு இருப்பேன், பாட்டின்னு சொன்ன உடனே ரொம்ப பிஸியா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க கூட தான் எப்பவுமே உருன்னு இருப்பீங்க. இப்போ செம மூட்ல இருக்கீங்களா சார்? என்ன டேவிட் கலாய்க்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆமா, மெரினா பீச்ல ரவுண்ட்ஸ் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஹால் பூரா நடந்துகிட்டு இருக்க. இல்ல சார், அவங்க கிட்ட போய் நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? ஓ, ஏதாவது சொல்லணும்னு வேற நினைச்சியா? சார், உங்க சிங்கங்கள் கிட்ட ஏதாவது போய் சொல்ல முடியுமா சார்? மிக்சர் பப்ஸ் எல்லாம் கீழே கொட்டாதீங்கப்பா, சாப்பாடு கொட்டினா எலி தொல்லை வரும்னு சொன்னேன். இருக்கிற பெருச்சாலி போதும், வேற எலி எதுவும் வராம பாத்துக்கங்கன்ற. சார் வேணாம் சார், அழுதுருவேன் சார். முகத்தை வெறப்பா வச்சுட்டு அழுதுருவேன்ற? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக்கு சார். இந்த பாடியை வச்சுக்கிட்டு பசியோட இருக்க சிங்கத்துக்கிட்ட போவாத, அப்புறம் பிச்சு தின்ற போகுது. விஸ்வநாதன், ஓவரா கலாய்க்காதீங்க, அவர் அழுதுடுவாரு. வாங்க வாங்க வாங்க. இவங்க கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிற, இவங்க கிட்ட இருந்து யாரா என்ன காப்பாத்த போறது? சார் நான் இருக்கேன் சார் உங்களை காப்பாத்த. ஐயோ கார்த்தி, அவராவது ஒவ்வொரு பார்ட்டில தான் கலாய்ப்பாரு, நீ டெய்லி கேண்டீன்ல கலாய்க்கிறோன்னாச்சே. நான் பீட்ரா சாமி. சார் எங்க ஓட பாக்குறீங்க? எங்க என்டர்டெயின்மெண்டே நீங்க தான். என்னப்பா, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? இருக்கிற 4 முடியும் புடுங்காம விட மாட்டீங்களா? சார் உங்க 4 முடியை புடுங்கிறதுக்கு எதுக்கு சார் இத்தனை பேரு? ஏன் நீயே புடுங்கிடுவியா? இல்ல சார், உங்களுக்கு எப்பவுமே சொந்த செலவுல சுனி வச்சு தானே பழக்கம், அதனால உங்க முடியை நீங்களே புடிங்கங்க. எனக்கு வேணும்பா. ஓ இந்தாங்க சார். சரி ஓகேம்மா. குட் ஈவினிங் சார். ஏயா உனக்கு அறிவில்ல? கொஞ்சம் விட்டு தான் ட்ரெஸ் மேல ஊத்தி இருக்குமியா? சார் என்ன சார் பயன்ட்டீங்களா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சார். ஏன்பா
வேலை நேரத்துல தான் என்னை பாடாப்படுத்துறீங்க. பார்ட்டிலையாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கப்பா. சார் தயவுசெய்து இதெல்லாம் பார்ட்டின்னு சொல்லிடாதீங்க சார். அப்புறம் பார்ட்டி கண்டுபிடிச்ச வெள்ளக்காரன் கோச்சுப்பா சார். வேற என்னப்பா வேணும் உனக்கு? நீங்க சாப்பிடுறது வேணும் சார். இது எச்சி பண்ணதுப்பா. உள்ள போய் வேணுங்கிறத எடுத்துக்குடி. உனக்கு இல்லாததா? சார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். எங்களுக்குலாம் வெறும் கோகோ கொடுத்துட்டு நீங்க கோகோக்குள்ள ஓல்டு மங்க மிக்ஸ் பண்ணி அடிக்கிறீங்க. என்ன கரெக்டா? என்னப்பா நீ இப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்பா மிக்சிங் அது இதுன்னு ஏதாவது பண்ணி என் வேலைக்கு எதுவும் உல வச்சிடாதப்பா. சரி இதை விடுங்க சார். பிரியாணில ஏன் கோழிக்கால் ரொம்ப சின்னதா இருந்தது? பிரியாணில இருக்கிற கோழி காலுக்கும் ஹெச்ஆருக்கும் என்னையா சம்பந்தம்? இல்ல சார், அது காக்கா பிரியாணியா இருக்குமோன்னு ஒரு டவுட். யோ ஆளை உடியா. நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் பேசணும் பாரு. சார் 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 உண்மையா சொல்லிட்டு போங்க சார். சார் ஹாய். ஹாய். என்ன விஷ்ணு என்ன சொன்னீங்க? டேவிட் சார் இப்படி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்லங்க, உண்மையா சொன்னேன். அது ஒத்துக்க முடியாம ஓடுறாரு. அப்படி என்ன சொன்னீங்க? சிக்கன் பிரியாணி இருக்குல்ல, அதுல இருக்க சிக்கன் உயிரோடு இருக்குன்னு சொல்றேன். அதை நம்ப முடியாம ஓடுறாருங்க. பயங்கர கடி. செம கடியா? ஆனா மயக்கிற சிரிப்பு. தேங்க்ஸ்ங்க. விஷ்ணு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? யாருக்கு? முதல்ல உங்களுக்கு, அப்புறம் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும். என்னன்னு சொல்லுங்க ரஞ்சினி. அதெல்லாம் சொல்ல முடியாது, கூட வந்தா காமிக்கிறேன். ஏங்க என்னங்க அப்படி ஒரு ரகசியம்? ரகசியம் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சரி அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. காத்திராஜுக்குல போன் அடிச்சு அவங்க எல்லாரும் கூப்பிடலாம். ஓகே? ஹே ஐயே, அதெல்லாம் சரியா வராது. நீங்க மட்டும் வரதா இருந்தா வாங்க. ஏங்க என்னங்க என்ன இப்படி ஒரு விக்கெட்ல மாட்டி விடுறீங்க? அட வாங்க விஷ்ணு, பொண்ணு நானே தனியா வர பயப்படல, நீங்க நம்ம பயந்துகிட்டு. ஏங்க நீங்க பொண்ணு அதனால பயப்படல, ஆனா நான் ஒரு பொண்ணுக்கு தானே பயப்படுறேன். அட வாங்க விஷ்ணு. ஏங்க வாங்க விஷ்ணு, கண்டிப்பா சர்ப்ரைஸ் காட்டுறேன். ஏங்க சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸே காட்டாம சப்பே ஏதாவது காட்டுனீங்கன்னா எனக்கு ஒரு அப்செட் ஆயிடுங்க. வாயே வலிக்காதா உங்களுக்கு? பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி வாங்க போலாம். ஏங்க என்னங்க நீங்க கைய விடுங்க, யாரா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஐயோ வாங்க சார். ஏய் அப்போ ஓகே சொல்லிட்ட. ஒரு வழியா இப்ப வாச்சும் உனக்கு ஓகே சொல்லணும்னு தோணுச்சு. எவ்வளவு நேரம் தான் கரையில இருந்து நீச்சல் கத்துக்க முடியும்? அதான் குதிச்சு நீந்தி பாத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். எப்ப கல்யாணம்? சீக்கிரமே. என்ன சொல்ற லக்ஷ்மி? ஆமா, திரும்பவும் அவன் ஏதாவது சொதப்புறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு பாக்குறேன். அப்ப அவர் கன்ஃபார்மா சொதப்புவாருங்கிற. அதுல எல்லாம் சந்தேகமே இல்ல. ஆனா எவ்வளவு பெருசா சொதப்புறான் தான் சந்தேகம். ராஜி வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லக்ஷ்மி, இவ கைய பிடிச்சு எங்க எடுத்துட்டு போனா? இந்த பக்கம் தானே வந்தாங்க. அவன் கேடி ராஜி, காரிடார் வழியா போயிருப்பான். சரி சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வேண்டாம் விடு. எதுக்கு வேணாங்கற? எத்தனை பேர் இருக்காங்க இங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போறா. இவன் மலைமாடு மாதிரி பின்னாடியே போனா என்ன அர்த்தம்? ஏய் இப்படி எல்லாம் தப்பா பேசாத. தப்பு பண்றவன் அவனை விட்டுட்டு என்ன ஏன் தப்பா பேசுறன்னு சொல்ற? லக்ஷ்மி என்னன்னு தெரியாம சும்மா கோவப்படாத. நீ என்ன லூசா? 400 பேர் கூடி இருக்கிற இடத்தை விட்டு 2 பேர் தனியா போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? நீ தான் லூஸ் தனமா பேசுற. அவர் அப்பாவி, வீணா ஒரு மேல பழிய போடாத. லக்ஷ்மி சொன்ன கேளு. ஏங்க என்னங்க ஏங்க இப்பதான் கதவு மூடுறீங்க? சத்தம் போடாத விஷ்ணு, சத்தம் போடாத. என்ன நினைச்சு நீ சொல்றீங்க? சரி இங்க என்ன சர்ப்ரைஸ்? கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிக்கிறதா? ஏங்க நல்ல காலியான ரூம் கூட்டு வந்து கண்டுபிடின்றீங்க. நல்லா பாருங்க, இங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன விஷ்ணு இப்படி சுத்தி சுத்தி பாக்குற? சர்ப்ரைஸ் என்ன செவுத்துலயா இருக்கும்? வேற எங்கங்க இருக்கும்? உங்க எதிரிலே நின்னுட்டு இருக்கேனா, நான் எப்படி தெரியறேன்? சர்ப்ரைஸா இல்லையா? ஏங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. காமெடி இல்ல விஷ்ணு, சீரியஸா தான் சொல்றேன். ஏங்க
என்னங்க குழப்பறீங்க? ஏங்க மொத்த ஆபீஸ் அங்க ஆள்ல இருக்கு. நீங்க சர்ப்ரைஸ் அது இதுன்னு இப்படி தனியா ரூம் கூட்டு வந்திருக்கீங்க. ஏங்க யாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நீங்க வேற கல்யாணம் ஆகாத பொண்ணு. நம்ம ஆபீஸ்ல இருக்கவனுங்க எல்லாம் வீணா போனவனுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஏங்க நீங்க என்னமோ என்ன கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன்ப்பா. ஏன் அவசரப்படுற? ஏங்க கைய விடுங்க முதல்ல. எதுக்கு பயப்படுறீங்க? கையை தானே பிடிச்சிருக்கேன். கட்டியா பிடிச்சிருக்கேன். ஏங்க விடுங்க. இது ஒண்ணும் சரியில்லை. என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு நீங்க தான் வேணும். நானா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு. ஐய இது நாங்க ஒம்பா போச்சு. பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நச்சுன்னு இழுத்து ஒரு கிஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா வம்புன்னு சொல்றீங்க. ஏங்க எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குங்க. நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, லட்சுமி நானும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அம்மாட்ட எல்லாம் கூட பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு பார்ட்டில வச்சு வேற லட்சுமி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா. இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க இப்ப எதுக்குங்க அலறீங்க? ஏங்க யாரா பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஏங்க இப்ப எதுக்குங்க அலறீங்க? ஏங்க சொல்லுங்களேங்க. என்னடா இது தொல்லையா போச்சு. ஏங்க ஏங்க இப்ப எதுக்கு ட்ரெஸ் கழட்டுறீங்க? ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க 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 என்னங்க? ஏங்க சொல்லுங்க. ஏங்க எங்கங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏங்க ஏங்க ரஞ்சினி நில்லுங்க நில்லுங்க. ஏய் ரஞ்சினி, என்னாச்சு? ஏய் மேடம், என்னாச்சு? இவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ற மேடம். ஏங்க நான் இல்ல லட்சுமி, நான் என்னாச்சு சொல்லுன்றல. என்னாச்சு? அழாத. லட்சுமி அவ போய் சொல்ற. லட்சுமி லட்சுமி